இலங்கை இருமரப்பின் மீது ஏறி சுறா நீக்கி வலம்பெறி மூலிய வாண்டுமீர் பரதவர் கடலிலே சுறாவையும் கரையிலே புலியையும் வேட்டையாடக்கூடிய ஒரு வேட்டை சமூகம். அதாவது எல்லா நாளும் கடலில் என்று முத்தெடுக்க முடியாது. ஏனென்றால் இன்று உள்ள நவீன வசதிகள் அன்று கிடையாது. கடலிலே 20 பாகம் 10 பாகத்துக்கு முத்தெடுக்க இறங்கும் பொழுது ஒரு கயிறை வைத்துதான் முத்தெடுப்பார்கள். தன் மூச்சிலே 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் வரை கடலிலே மூழ்கி முத்தெடுப்பார்கள். அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய யார் அந்த கயிற்றை மேலே வைத்திருப்பார் என்றால் அவருடைய மைத்துனர். ஏன் மைத்துனர் கையில் கயிற்றை கொடுப்பார் என்றால் அவன் தான் தங்கை வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது, தன்னுடைய அக்கா வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது என்று முத்தெடுக்க உள்ளிறங்கியிருக்கும் அந்த சிங்கத்தை காப்பதற்காக அப்படி ஒரு முறையை இந்த சமூகம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் சொல்லிய முத்தை பற்றி சொல்கிறேன் என்றால், தூத்துக்குடியிலே சிறப்பு வாய்ந்தது முத்துதான். எப்படிப்பட்ட சிறப்பு என்று சொன்னால், உலகம் முழுவதும் சிறப்பு வாய்ந்தது. உலகம் முழுவதும் உள்ள வியாபாரிகள் அன்றை போல் இன்று வியாபாரத்துக்கு இங்கே விட்டு அங்க கொண்டு அப்பெல்லாம் கிடையாது. உலகம் முழுவதும் உள்ள அரேபியாவில் இருந்து அரேபியர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அனைவரும் நேரடியாக முத்தை வாங்குவதற்காக இங்கே வந்தனர். அங்குதான் பிரச்சனையை ஆரம்பித்தது. முத்தை வாங்க வந்தவன் சும்மா இருப்பானா? அவன் என்ன செய்யணும்னு நினைச்சான்னு கேட்டீங்கன்னா, அந்த முத்துக்கு ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்பாங்க. அந்த அரசனுக்கு வரிலாம் கிடையாது, முத்து தான் அவனுக்கு வரி. எடுக்கிற முத்துல இத்தனை சதவீத முத்தை அந்த அரசனுக்கு கொடுத்துடணும். அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலத்துல வந்தவன் உரிமை கொண்டாட நினைச்சான். அப்படி உரிமை கொண்டாட நினைச்சவனுக்கு அந்த அரேபிய மூர்களுக்கும் இங்க ஒரு மீனவ இளைஞனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரச்சுல அவனுடைய காது அறுக்கப்படுது. இதைத்தான் காது அறுப்பு போர்னு சொல்லி சொல்லுவாங்க. காது அறுக்கப்பட்ட அந்த இடத்துல மிகப்பெரிய போர் மூடுது. அரேபிய மூடுகளை இங்க உள்ள தூத்துக்குடியில் உள்ள அந்த முத்தெடுக்கிற பரதர்கள் வெட்டி கொள்றாங்க. வெட்டி கொண்டதோட நிக்கிற அவன் போய் கீழக்கரையிலேயே காயல்பட்டதுல இருந்து மூர்படைகளை கொண்டு வர அந்த இஸ்லாமியர்கள் கிடையாது. நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது. மூர்படைகள் இங்க உள்ள ஆயிரக்கணக்கான பரதர்களை வெட்டி கொள்றாங்க. உடனே இங்க உள்ள பரதர்கள் நேரா போய் ராஜதீவுங்கிற முயல் தீவு தான் பாண்டிய மன்னனுக்கு சொந்தமானது. அந்த தீவில் அடைக்கலம் புகுறாங்க. அடைக்கலம் புகுந்து இருக்கச்சுல திரும்ப அவரை ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் இங்க முத்து நம்ம முத்தெடுக்க முடியும், முத்து ஸ்லாபத்தை கைப்பற்ற முடியும், இழந்த ஆட்சியை மீட்க முடியும். அந்த அரசருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து இலங்கை வரைக்கும் உள்ள முத்து ஸ்லாபம் அந்த அரசருக்கு சொந்தமானது. முத்து ஸ்லாபம் சொல்லக்கூடியது முத்து கடல்ல எல்லா இடத்துலயும் இருக்காது. அது கடலுக்குள்ள ஒரு மலை, அந்த மலை மேலதான் முத்து இருக்கும். அது முத்து ஸ்லாபம் சொல்லுவாங்க. இங்க இருந்து மன்னார்வளைகுடா பகுதியில இலங்கை வரைக்கும் இருந்துச்சு. அப்படி இருக்கச்சுல அவங்க அதை திரும்ப பிடிக்கிறதுக்காக நம்ம அரசர் ஒரு போர் வியூகம் இருக்கிறார். அந்த போர் வியூகத்தில் விக்ரமாதித்த பாண்டியன் வைத்த போர் வியூகத்துலதான் நம்ம கிறிஸ்தவர்களா மதமாற்றப்படுறோம். அப்பதான் நம்ம போர்ச்சுகீசியர் கூட ஒரு போர் உடன்படிக்கை பண்ணி கிறிஸ்தவ மதமாற்றப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற வேதாளைங்கிற இடத்துல வச்சு மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போர் தான் வேதாளை போர் சொல்லுவாங்க. அந்த போர்ல வச்சு கொண்டு திரும்ப இழந்த நடத்த மீட்டு திரும்ப அரசாட்சியை பிடிச்சாங்க. அவர் தான் விக்ரமாதித்த பாண்டியன். அவரோட முதலாவது பாண்டியாபதியான்னு சொல்றோம். இதுவரைக்கும் 412 வருஷத்துல என்னமோ 21 பாண்டியாபதிகள், அதே ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க 21 பாண்டியாபதிகள் இங்க இருந்திருக்காங்க. ஒரே வம்சத்து அரசர்கள். அந்த விக்ரமாதித்த பாண்டியனுக்கு முன்னாடியும் அவங்க அப்பாவும் அரசர் தான். இந்து வர்க்கத்தில் அரசர். அந்த வரலாறு மட்டும் சரியா இல்ல. இந்த இந்து வர்க்கத்திலே அவர் அரசரா இருக்கிறார். அதனாலதான் அந்த ஒரு அரசர் சொல்லிதான் அவ்வளவு பேரும் ஒரே இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு சமூகம் ஒட்டுமொத்தம் ஒரு அரசர் பேச்சை கேட்டு கிறிஸ்தவரா மாறிச்சு அப்படின்னா அந்த பரதர் சமூகம் மட்டும்தான். ஒரு போர் உடன்படிக்கை மாறி அப்படியே நம்ம வந்துட்டு இருக்கிறோம். வந்துட்டு இருக்கிறதுல இன்னும் நிறைய வரலாறு இருக்கு. அரசர் சும்மா அரசர் துப்பி போட்டு இருந்தாருன்னு நினைச்சாங்க. படையை கட்டி போர் புரிஞ்ச அரசர், பணம் வச்சிருந்தாங்க, ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க, பரிவாரங்கள் வச்சிருந்தாங்க. போர் புரிஞ்ச அரசர் வெளியே போச்சுல பல்லாக்கிழமை போவாரு. இந்த வரலாறு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இங்க உள்ள யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இங்க உள்ள இப்ப இதே தெருவில் வசிக்கிறவங்க கூட தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ சமீபமா கல்யாண வீட்டுக்கு போனாலும் துக்க வீட்டுக்கு போனாலும் யாராவது ஒருத்தராவது கூப்பிட்டு தம்பி இந்த தேர் மாறன்னு சொல்றாங்க, என்னதுப்பா அப்படிங்க தேரை செஞ்சு இல்லப்பா வேற என்னமோ சொல்றாங்க. இல்ல ஒரு வரலாறு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது, நம்ம மறைச்சிட்டோம். அப்படி ஒரு சூழல் இருக்கிறதுல பாண்டியாபதினு சொல்லி நம்ம அமைச்சர்கிட்ட போய் நம்ம ஒரு குரூப் போறாங்க, நம்ம ஒரு குழு போறாங்க. அப்ப அமைச்சரும் அதே கேட்கிறாங்க, பாண்டியாபதினா என்னது தெரியாது, நம்மளுக்கே தெரியாது, அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம கோச்சை மறந்துட்டோம். அப்ப அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம்
அவங்க அதை விமர்சனப்படுத்துறாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நெய்தல் அண்டோசார் போய் அமைச்சர்கிட்ட போய் நம்ம சொல்றாங்க பாண்டியாபதியுடைய வரலாறுல சொன்ன பிறகு அமைச்சர் நமக்கு ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த பாண்டியாபதியோட கல்வெட்டு இங்கே இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தூத்துக்குடியில வந்து இன்னும் சில பகுதிகளில் அந்த பாண்டியாபதி கல்வெட்டு மீள விட்டான் அந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா அவர் கிணறு அந்த ஆள்க தங்குற அந்த கருங்கல் மண்டபம்லாம் வந்து பாண்டியாபதி தேர்மாறன் கட்டி கொடுத்த மண்டபங்கள்லாம் இருக்கு, கல்வெட்டை நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் இன்னும் நான் ஆய்வு பண்ணி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மன்னர் வம்சத்தை தான் வந்து நம்ம போல மறந்துட்டோம். அப்புறம் 16வது பாண்டியாபதியா வராரு, அவரை தான் அவர் விழாவை தான் நம்ம கொண்டாடுறோம். 16வது பாண்டியாபதியா வரவர் இருந்தா சுதந்திர போராட்டத்தில் வந்து மிக சிறப்பாக ஈடுபடுறாரு. பல்வேறு படைகளை நடத்தி கட்சிக்காரர்களுக்கு ஆங்கிலேயருக்கு எதிராகவும் போர் புரிஞ்சிருக்கிறாரு. சுதந்திர போராட்டம் ரத்தின சுருக்கமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய வரலாறு இருக்கு, காலதா கருதி. அப்போ வந்து அவர் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து அவர் வந்து போர் புரிகிறாரு. பல்வேறு போர்களை புரிஞ்சு வரச்சுல வந்து சுதந்திர போராட்டத்தில் தீவிரமா ஈடுபடுறாரு. ஈடுபடுத்துல தான் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா மருது சகோதரர்கள், ஊமத்துறை, வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்க கூட நெருங்கிய உறவு வச்சிருக்கிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்னைக்கு போச்சுல பல நேரங்கள்ல வந்து நம்ம அரசுடைய கப்பல்ல தான் இங்க இருந்து சென்னைக்கு போயிருக்காரு. ஊமத்துறையை வந்து அவர் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தோடனே அவர் நம்ம ராஜ்யத்தீவுல தான் பாதுகாப்பா வச்சிருந்தாரு. இதே மாதிரி மருது சகோதரர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுது. ஆயுதங்கள் கடல் மார்க்கமா வெளிநாட்டில இருந்து நம்ம அரசுடைய 21 கப்பல் இருந்துச்சு, இந்த கப்பல்ல கொண்டு வரப்படுது. கொண்டு வரப்பட்ட ஆயுதங்களை கொண்டு போய் மருது சகோதரர்களுக்கும் வீரபாண்டிய கப்பலுக்கும் வழங்கணுமே, அதற்கு ஒரு புரட்சி படை இருந்துச்சு. அந்த புரட்சி படை வந்து இன்னைக்கு வேம்பார் சொல்லக்கூடிய ஊர்ல தான், அன்னைக்கு அது பெரிய ஊரா இருந்துச்சு. அது வேம்பாருங்கிற ஊர்ல தான் வந்து அந்த புரட்சி படையை நிறுவப்பட்டுருச்சு. அந்த புரட்சி படைக்குரிய பணம், அந்த புரட்சி படையை நடத்தக்கூடிய அவ்வளவு விஷயங்களை விளங்கியது வேம்பாட்டுடைய மண்ணில் அந்த இலங்கையில் அவங்க வந்து மிகப்பெரிய வியாபாரிகளா இருந்தாங்க, செல்வந்தர்களா வழங்கினாங்க. அந்த புரட்சி படை தான் ஆயுதங்களை வழங்குச்சு. அந்த ஆயுதங்களை வழங்குச்சு. அந்த போர்ல வந்து வெள்ளக்காரனால வந்து நிக்க முடியல. ஏன்னா ஊமத்துறை 2ஆம் கட்ட பாஞ்சாலங்குறிச்சி போர்ல ஊமத்துறை வந்து போர் புரியாரு, வெள்ளக்காரனால தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பல படை வழங்குற உடனே அந்த இதை தகர்க்க முடிஞ்சிச்சு. தகர்த்து உள்ள பக்கத்துல உள்ள இருந்தது ஃபுல்லா நவீன ஆயுதங்கள். அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்துறான். அந்த விசாரணை நடத்துறது சொல்றான், அந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்தது வந்து 16வது பாண்டியாபதி டொன் கேப்ரியல் டெ குரூஸ் வாஸ் கோமஸ் தான் அந்த ஆயுதங்களை வந்து கடல் மார்க்கமா கொண்டு சொல்லி வழங்கினாரு. அப்படிங்க அவரை கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கைது பண்ணுங்கன்னு சொல்லத்துல டொன் கேப்ரியல் டெ குரூஸ் வாஸ் கோமஸ் மணப்பாட்டுல வந்து தலைமறைவாகிறாரு. மணப்பாட்டுல தலைமறை வாழ்க்கை நடத்துறாரு. ஏன் அப்படின்னா வந்து அந்த நேரம் பிடிக்கப்பட்ட மருது சகோதரா இருக்கட்டும், ஊமத்துறையா இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், அவர் கூட அந்த போர்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ, யாரெல்லாம் அந்த உடன்படிக்கையில கையெழுத்து போட்டாங்களோ அவ்வளவு பேருக்கு மரண தண்டனை விதிச்சாங்க. அப்ப தொன்குரியல் சுவாஸ் கோமஸ் வந்து தலைமுறை வாழ்க்கை நடத்துறாரு. அப்ப அவர் கூட வந்து அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. அப்ப வந்து நெல்லை தான் நமக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், நெல்லையோட மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆங்கிலேய ஆட்சித்தலைவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பேச்சுவார்த்தை நடத்தத்துல வந்து நீங்க வந்துருங்க, சமாதானமா வந்துருங்க, உங்களுக்கு அரசாட்சி இழந்த உரிமை எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன் அப்படிங்க. அவர் கடைசி வரைக்கும் அந்த சமாதான உடன்படிக்கைக்கு அவருடைய நரித்தந்திரத்துக்கு வந்து அவர் வந்து ஒத்து போகல. தலைமுறை வாழ்க்கையிலேயே அவர் மரணிச்சார். அவர் தலைமுறை வாழ்க்கையே அவர் மரணிச்ச பிறகு அவருடைய உடலை கொண்டு வந்து இங்கேதான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து மிகப்பெரிய கல்லறை தோட்டம். இது வந்து நாங்க தான் வந்து இப்போ தேர்மாறனுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்றோம். ஏன்னா மணிமண்டபம் புதுசா கட்டணும்னு சொல்றோம் யாரும் நினைச்சிடாங்க. இதுல வந்து அரசர்களுக்கு மணிமண்டபம் இருந்த இடம் தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கதான் வந்து கல் மண்டபம், கருங்கல்லால கட்டப்பட்ட மணிமண்டபம் வந்து இங்கதான் அரசருக்கு இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சியில இருந்தா இந்த தோண்டி எடுக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று அழிப்பு நடந்துட்டு இருக்கு. எப்பெல்லாம் வரலாற்று அழிப்பு நடக்குதோ, எப்பெல்லாம் வந்து இழந்ததை மீட்கமோ, அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து நான் இதுக்காக சொல்லல, குருஸ் பண்ண அந்த மணிமண்டப விஷயத்துல வந்து 3 ஆண்டுகள் ரொம்ப தீவிரமா நான் வந்து அமைச்சர் கூட பயணிச்சேன். அமைச்சர் எவ்வளவு தூரம் அதுக்காக பணி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். ரொம்ப அதுக்காக ரொம்ப திடீர்னு போன் பண்ணுவாங்க, இங்க வாங்க நான் அந்த லெட்டர் எடுத்துட்டு அந்த லெட்டர், அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, நீங்களும் ஒரு லெட்டர் சேர்த்து கொடுங்க அப்படிம்பாங்க. ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. ஆனா அந்த மணிமண்டபம் வந்து மண்டபமா உருவாகச்சுல அதுல பல்வேறு அரசியல் குழப்பங்கள் நம்ம பக்கம் இருந்துதான். நான் ஓப்பனாவே சொல்றேன், எல்லாருக்கும் தெரியும். பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுது, கெட்டுறதுக்கே பெரிய பாடா போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை அவங்களால தான் கெட்டுனாங்க, அதை நின்றுக்கும். அந்த அளவுக்கு அந்த மணிமண்டபத்தில் ஒரு அரசியல். ஏன் சொல்ல வர அப்படின்னா வந்து அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து இவரு தேர்மாறன் வந்து யாரும் தெரியாம இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சதுல உட்கார்ந்து இருக்கிற அமலரசு, வரலாற்று நம்ம மறைக்க முடியாது. அமலரசு தான் அந்த கல்லை தோண்டி எடுத்து கொண்டு வந்து இதுல கிரெயின் வச்சு நிப்பாட்டினாரு. நிப்பாட்டி ஒரு நினைவு நாளை கொண்டாடினார். ஜனவரி 21ஆம் தேதி எங்களை கூப்பிட்டாரு, நாங்க வந்தோம். இந்த நினைவு நாளை கொண்டாடினாரு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அவருடைய தேர்மாறனுடைய இப்போதைய வாரிசா அவர் ஒரு வாரிசு
ரெக்ஸ் மோத்தாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு. அவர் என்ன கூப்பிட்டு, தம்பி நம்ம குரூஸ் பண்ண அந்த மாதிரி எங்கள் தாத்தாக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும், பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லி அந்த ஆண்டிலிருந்து நான் நெய்தர் அண்டோசாரை கூட்டிட்டு போய் அவர் ஆல்வின் ஹோட்டலில் தங்கியிருந்தார். வரலாற்றை இவர் எழுதுவார், மண்டபத்தை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி போனோம். அந்த போன இடத்துல அந்த விழாவை வந்து பிறந்தநாள் விழாவை கொண்டாட ஆரம்பித்தோம். 3 ஆண்டுகள் அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடணும். ஒரு கால சூழ்நிலை காரணமாக கடந்த ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்ள முடியல. வேற ஒன்றுமே நடக்கல. கடந்த ஆண்டு விழாவில் வந்து என்னுடைய நண்பர் எட்வின் பாண்டியனுக்கு வந்து உடல்நல குறைவு இருக்கிறதுல எங்களால் அதில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு, ஓப்பனாக உண்மையை சொல்றதுக்காக சொல்லுங்க, கலந்து கொள்ள முடியல. அதுக்கப்புறம் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு குழுக்கள். சரி, நீ என்ன எத்தனை குழு வச்சுக்க, எத்தனை இதை வச்சுக்க, என்ன கேட்கிற நீ? என்ன திமுகவுடைய விழாவை கூட்டு, திமுகவை கூட்டு வரல. நாங்க அரசு பிரதிநிதி, அமைச்சர் தான் எல்லாத்துக்கும். அமைச்சர் நினைச்சா தான் சில விஷயங்கள் வந்து அமைச்சர் கையில தான் எல்லாமே இருக்குது. திமுக கூட்டு வந்து கொண்டாடல. நீங்க அமைச்சர் பாருங்க, நேற்று தமிழ்நாடு அரசு வந்து சுதந்திர போராட்ட வீரரா நாங்க எத்தனை ஆண்டுகள் அடைஞ்சோம், சுதந்திர போராட்ட வீரரா அங்கீகரிச்சு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில், நம்ம தூத்துக்குடி மாவட்ட சுதந்திர போராட்டத்தில் வந்து ஒரு படம் வச்சிருக்காங்க. அவர் அங்கீகரிச்சு அமைச்சர் தான் வச்சாங்க. அமைச்சரால தான் செய்ய முடியும். மணிமண்டபம் அமைச்சர் தான் கட்ட முடியும். ஒரு சில விஷயங்கள் அவங்களால தான் செய்ய முடியும். அதுக்காக தான் நம்ம போறோம். நாங்க வந்து 3 ஆண்டுகள் இந்த விழாவை நடத்துற இங்க உள்ள சமுதாய தலைவர்கள் கூட்டி தான் நடத்தணும். எப்படி குழப்பம் வருது? நீ ஒரு அரசு பிரதிநிதி இல்லாத ஒரு கட்சி சார்ந்த ஒரு தலைவரை கூட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்துற, சரி நடத்திட்டு போ, சரி எல்லாரும் உரிமை இருக்கு நடத்திட்டு போ. நீ பிறந்த நாளை எப்படி 13ஆம் தேதி சொல்லலாம்? ஒரு வரலாறு ஒன்று இருக்குல்ல. பிறந்த நாள் வந்து ஒரு 3ஆம் தேதி. எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் சரி, 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் ஆயிட்டு அப்படின்னா வந்து எது வந்து ஆதாரமா இருக்கும் அப்படின்னா எதனுடைய அடிப்படையா எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கல்வெட்டு தான் ஆதாரம். ஏன்னா 100 ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த ஜெனரேஷன்ல யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த கல்வெட்டுல வந்து மார்கழி 3 இருக்கு. அப்ப மார்கழி 3 என்னது? அந்த காலத்துல வந்து டிசம்பர் 1 வந்து மார்கழி 1, தை 1 வந்து ஜனவரி 1. இன்னும் இலங்கையில யாழ்ப்பாணத்திலையும் மன்னார்லையும் வந்து அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அப்ப கல்வெட்டினுடைய அடிப்படையில் வந்து நாங்க வந்து டிசம்பர் 3ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுறோம். சரி, கல்வெட்டை நீங்க தாண்டிடுங்க. அவருடைய கடைசி வாரிசா 21 பாண்டியாருக்கு 22வது வருடம் பெர்க்மான்ஸ் மோத்தா, அவர் தான் அந்த வரலாற்றை தூக்கிட்டு நடந்தாரு. அவர் 2007 தங்கத்தேர் மலர்ல வந்து டிசம்பர் 3 தான் அவருடைய பிறந்த நாள் எழுதியிருக்கிறார். சரி, அதையும் விட்டுருங்க. டிசம்பர் 3 1947 மலர்ல அவர் கைப்பட எழுதின ஒரு நோட்ஸ் வந்து அமலரசி உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுலயும் அவர் டிசம்பர் 3 எழுதியிருக்கிறார். அப்ப டிசம்பர் 3ஆம் தேதி தான் பிறந்த நாள். வரலாற்றையும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நான் மத்திய அரசை குற்றம் சொல்ல விரும்பல. இவன் சொல்றான் மத்திய அரசு வந்து 13ஆம் தேதி பதிவு பண்ணிருக்கு. சரி, மத்திய அரசு 13ஆம் தேதி பதிவு பண்ணிருக்கு. மத்திய அரசு தொன்கோபுரியன் குருஸ் வாஸ் கோமஸ் சொல்லி பதிவு பண்ணிருக்கா? இல்ல, அவருடைய அப்பா பேரை தவறுதலா பதிவு பண்ணிருக்கு. அப்ப 13ங்கிறது தவறு, அரசுடைய பேரும் தவறு. அப்ப 50 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும்? 50 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும்? இந்த அரசர் வேற, இந்த அரசர் வேறப்பா, அவர் வேற, இவர் வேறன்னு சொல்லி வரலாறு மூடி மறைக்கப்படும் திரும்பவும். அப்ப நாங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். பிறந்த நாள் 3ஆம் தேதி இருந்தாலும் 13ஆம் தேதி இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா வரலாற்றை யாரும் மறைக்க முடியாது. நீ எதன் அடிப்படையில் 13ஆம் தேதி சொல்ற? அப்படி இல்லை, உன்னை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா வரல. பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு சொன்னது நம்ம குரல் பதிவா போடுச்சு. அங்க இருந்து ஒரு பங்கு தந்தை தான் அதுக்கு பதில் போட்டாரு. அவரு நீங்க பேச்சுவார்த்தைக்கு ஒழுங்கா கூப்பிடலன்னு. அப்ப நான் சொன்ன பங்கு தந்தை அவர்களே, நீங்களே கூப்பிடுங்க, நாங்க 5 வாரம் அவங்க 5 வாரம் பேசி முடிச்சுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சரின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, நீங்க எதன் அடிப்படையில் 13 சொல்றீங்க? 3 கல்வெட்டுல இருக்கு, வரலாறுல இருக்கு, மலர்ல இருக்கு, புக்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு 3. அப்ப நீ எதன் அடிப்படையில் 13 சொல்ற அப்படின்னா அது யாருக்கும் தெரியல. உடனே ஒரு வழக்கறிஞர், அந்த இன்னொரு மாற்று கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சொல்றாரு, அவரு நெருமன் வந்து இதுக்கு பின்னாடி படம் வரைய சொன்னாங்க, வரையல அப்படிங்க. அதுக்கு முன்னாடி வந்து தேர்ப்பறையில் முன்னாடி தேர்மாறன் தேர்ப்பறையில் வச்சிருக்கு, தென்கோவில் இந்த குருஸ் வாஸ் கோமஸ் சொல்லி எழுதியிருக்கு. அது வந்து யார் சொல்லி எழுதினாங்க? குருஸ்பனா நற்பணி மன்றம் சொல்லி தான் ஃபாதர் எழுதினாங்க. அப்படி அதை சொல்லணும்ல. அவர் பின்னாடி பறையோட உண்மைதான். இது மேற்கு பார்த்து சுவரா இருக்கிறதுனால ஆர்டிஸ்ட கூட்டு வந்து கிடைக்கல. அவங்க வந்து அந்த படம் வந்து 2-3 மாதங்கள்ல வந்து மங்கிரும் சொல்லியிருக்காங்க. டைல்ஸ்ல அதை ஒட்டுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது விஷயமா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உண்மை. 13ங்கிறது எப்படி வந்துச்சு? அதை நீ சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல முடியும்? வரலாற்றை மாற்ற கூட இல்லை. ஏன் 13 கொண்டாடுற? அதனால வந்து அந்த விழாவினுடைய சிறப்பை வந்து நாங்கள் வந்து எடுத்துரைக்கிறதுக்காக இது பண்றோம். இன்னும் வந்து நம்மளுடைய இன்னும் இந்த விழா வந்து சிறப்புறணும். இந்த முதல்ல நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகள் அந்த விழா விஷயமா வந்து நாங்கள் அமைச்சர்கிட்ட வந்து வச்சிருக்கிறோம். அமைச்சர் வந்து அந்த இதை நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வருகை அனைவருக்கும் நன்றி செலுத்திட்டு வருகை வரேன்னு வருவேன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.